அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா, வருகின்ற செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி. அதாவது என்னங்க, செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி. நாம இதுக்கு முன்னாடி சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சியை பற்றி பார்த்தோம். இப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி அனுகூலமாக இருக்க போகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், செவ்வாய் பகவான்னா யாருன்னு பார்க்கலாங்க. அங்காரகன், அதாவது சிவப்பு நிறத்துல இவர் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானை அங்காரகன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்க. அதாவது இவர் போர்க்கடவுளுங்க. பிரம்மச்சாரியம் கடைபிடிக்கக்கூடியவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான். அது மட்டும் இல்லாம இவர் பூமாதேவியின் மகனுங்க. நம்ம பூமாதேவியின் மகனாக இருக்கிறதுனால தான் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா பூமி காரகன் அப்படின்னு அழைப்பாங்க. அதே போல இந்த செவ்வாய் பகவான் அதிகமா எந்த ராசிக்கு உகந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசிக்கு இவர் அதிபதிங்க. அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் இவர் அதிபதிங்க. ஸோ இந்த 2 ராசிக்குமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தாங்க அதிபதி. அப்ப இவர் நல்லா பாருங்க, இவர் தாங்க இடம், பூமி, மண், மனை என அழைக்கப்படக்கூடிய காரகன், பூமி காரகன். அதே போல செவ்வாய் பகவானுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் ரொம்பவே தைரியசாலிங்க. அதே தைரியமானவர், வீரியமானவருங்க. அதனால இவரை தைரியக்காரகனும் ஒரு பக்கம் அழைப்பாங்க. நம்மளுடைய தைரியம், வீரியத்துக்கு காரகர் யார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது செவ்வாய் பகவான். அவரை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோங்க. இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்தது இடம் வேற. இப்ப செவ்வாய் பகவான் உச்சமாயிருக்காருங்க. அதாவது செவ்வாய் பகவான் மகரம் ராசியில உச்சமாயிருக்காருங்க. அப்ப இந்த பெயர்ச்சிங்கிறது எல்லா ராசிக்குமே செவ்வாய் பகவான் ரொம்பவே உச்சத்துல இருக்கிறாருங்க. உங்களுக்கு தைரியம், வீரியம் அதிகரிக்கணும்னா அந்த பெயர்ச்சி பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறாருங்க. அதுவும் உத்திராட நட்சத்திரத்துல 2ஆம் பாகத்துல அவரு பெயர்ச்சி ஆக போறாருங்க. உச்சமாக போகிறாருங்க. எவ்வளவு நாளைக்கு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அவரு இருக்க போறாருங்க. ஒரு ராசியில பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு ராசியில மேக்சிமம் 45 நாட்கள் இவர் சஞ்சாரம் செய்வாருங்க, இந்த செவ்வாய் பகவான். அப்ப இந்த 45 நாளும் எல்லா ராசியுமே பொதுவா சொல்றேன், நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போறாருங்க இந்த செவ்வாய் பகவான். அதே போல கால புருஷனுடைய 10வது வீட்டுக்கு இவரு வராருங்க. நம்மளுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் என அந்த இடத்துல நிக்கிறாருங்க. அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு தெளிவா இப்ப பார்க்க போறோம்ங்க. யாருமே மண், மனை, வீடு, நிலம், வாகனம், வண்டி, பூமி என ஆசை இல்லாத மனுஷனுங்களே இந்த கலியுகத்துல இருக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பா அவர்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. இதுல கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க. நாம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்கள் தொடர்ச்சியாக கொடுக்கிறோம். இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஆகையால வாங்க விரிவா இந்த வீடியோவை பார்க்கலாம். அன்பார்ந்த மிதுனம் ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுனம் ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தாங்க இந்த மிதுனம் ராசி. எதிலுமே பாருங்க, புத்திசாலி குணம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கண்டிப்பா அது மிதுன ராசி கிட்ட தான் நிறையவே இருக்குங்க. எதிலுமே பாருங்க, புத்திசாலியாக செயல்படக்கூடிய குணம் நிறைய இவங்க கிட்ட உண்டுங்க. அதாவது இது 3வது ராசின்னு சொல்லுவாங்களே, தகவல் தொடர்பு உடைய ராசி இந்த மிதுனம் ராசின்னு சொல்லுவாங்க. இவங்க எதிலுமே அடாவடிலாம் பேச மாட்டாங்க. அடாவடியாவும் போக மாட்டாங்க. ஆனா, அறிவ வச்சு ஒருத்தர கரெக்ட்டா ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மிதுனம் ராசி அன்பர்கள்கிட்ட உண்டுங்க. அதேபோல இவங்கள பார்த்தீங்கன்னா, மொபைல், கணினி சார்ந்த துறை, அப்புறம் எழுத்து கணிதம், ஸோ இந்த மாரி துறைகள்ல இவங்க அதிகமாகவே இருப்பாங்க, இந்த மிதுனம் ராசிக்காரங்க. அதேபோல 4 பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்கவரா இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க செல்வாக்க தேடி போகக்கூடியவங்களாக இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்கள தேடி தாங்க செல்வாக்கே வரும். அந்த அளவுக்கு இவங்களுடைய அறிவு இருக்கும். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, படிப்பு, கல்வி, ஞானம், அறிவு எதுவுமே இவங்க கிட்ட இருக்காது. ஆனா, 10 பேர் எப்பவுமே இவங்க கூடயே நிக்கக்கூடிய புத்திசாலித்தன குணம் பயங்கரமா இவங்க கிட்ட இருக்குங்க. நல்ல ஒரு சாணக்கிய குணம் உள்ளவங்க தாங்க இந்த மிதுனம் ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. அதாவது வீரமான செவ்வாய், மிக வேகமான செவ்வாய். அந்த பெயர்ச்சிய பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோங்க. அதாவது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய அறிவு வெளிய நீங்க கொண்டு வந்தாவே நீங்க ஜெயிச்சிடலாங்க. தலை மேல எவ்வளவோ பிரச்சனை இருக்கட்டும், வரட்டும். ஆனா, கொஞ்சம் உங்களுடைய அறிவ நீங்க வெளிய கொண்டு வந்தீங்கன்னாவே போதும். நீங்க எதுவா இருந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய காலம் இப்ப உங்களுக்கு வசமா இருக்குங்க. இருக்கிறதுலயே புத்திசாலி தனம் கொண்டவங்க தாங்க இந்த மிதுனம் ராசிக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க உங்களுடைய புத்தியும், அறிவையும் நீங்க செயல்படுத்தினீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடலாங்க. வெற்றி உங்கள தேடி வருங்க. அப்படிப்பட்ட மிதுனம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் என்ன மாதிரியான யோகத்த கொடுக்க போறாருன்னு பார்க்கலாங்க. இப்ப இந்த காலகட்டத்துல கிரக அமைப்புல 45 நாட்களுக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாக போறாருங்க மகரம் ராசியில. உங்களுடைய ராசியில இருந்து 4வது இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றாருங்க. அடுத்ததா உங்களுடைய 8ஆம் பாகத்தில சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இந்த 4 கிரகங்களும் சஞ்சாரம் செய்றாங்க. அடுத்ததா உங்களுக்கு 9ஆம் பாகத்துல சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்றாருங்க கும்பம் ராசியில. 10ஆம் பாகத்துல உங்களுக்கு ராகு பகவான் மீன ராசியில சஞ்சாரம் செய்றாருங்க. அப்ப 11ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால, ஒரு சில தினங்களுக்கு அப்புறமா பாருங்க இந்த புதன் பகவானும், சுக்கிர பகவானும் 9ஆம் பாகத்துல உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல பெயர்ச்சியாக போறாங்க. அதாவது கும்பம் ராசிக்கு. அப்ப சூரிய பகவானும் கரெக்ட்டா உங்களுக்கு 9வது இடத்துல பெயர்ச்சியாக போறாருங்க. பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு அப்புறமா கண்டிப்பா பெயர்ச்சி ஆகுறாருங்க. அப்ப இந்த 3 கிரகங்களும் மாறிடுவாங்க. 9வது பாகத்துக்கு கண்டிப்பா அவங்க மாறிடுவாங்க. அப்ப உங்களுடைய 8வது இடத்துல பாருங்க செவ்வாய் இருக்கிறாரு. உங்களுக்கு செவ்வாய் யாரு? எத்தனாவது வீட்டுக்கு அதிபதின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வீட்டுக்கு அதிபதி பிளஸ் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ராசியில 6ன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய், எதிரி, பகை, கடன், பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு இதுதாங்க உங்களுக்கு 6ஆம் பாகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 11வது பாகம் என்பது நம்மளுடைய ஆசைகள். கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல ஆசைகள் எல்லாமே இந்த 11வது பாகத்துல தாங்க அமையும். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் வருதுங்க. அதாவது நோய், எதிரி, பகை, பிரச்சனை எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. அந்த அதிபதி போயிடுவாருங்க இப்ப. அப்ப 8ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் உச்சமாகுறாருங்க. அப்ப அங்க உங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்காதுங்க. எல்லாமே இனிமே உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்குங்க. எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, நம்ம ஜாதகத்த பாருங்க. 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலோ, 12ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலோ, ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த
விபரீத ராஜ யோகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணிடுவாங்க. அப்ப செவ்வாய் பகவான் மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் எது வந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்க போறாருங்க. கண்டிப்பா செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாருங்க. அதே போல நல்ல ஒரு அனுகூலம் அமைச்சு கொடுப்பாருங்க. ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பா உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு. பொதுவா நம்மளுக்கு மிதுன ராசிக்காரர்கள் சொல்லுவாங்க, என்னங்க எல்லாமே சிறப்பான பலனை தான் எங்களுக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா, நாங்க இதுவரைக்கும் கஷ்டத்த மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. ஆனா, உங்க விதி ஜாதகத்த தான் மெயினா பார்க்கணுங்க. உங்களுடைய லக்னம் என்பது உயிர். ராசி என்கிறது உடல். அதாவது உயிர் என்கிறது உங்கள் விதி ஜாதகம். நம்ம சொல்லக்கூடிய பலன் உங்களுடைய உடல். அப்ப அங்கே உயிர் மீறி உடல் வேலை செய்யாதுங்க. புரியுதுங்களா? அப்ப உங்களுடைய ஜென்ம ஜாதகம் இல்லாம ராசி பலன் பார்த்து ஒரு யூஸும் கிடையாது. அப்போ உங்க விதி ஜாதகத்துல நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்துல நாம எதுக்காக இந்த கலியுகத்துல பிறந்திருக்கிறோம்? எந்த விஷயத்துக்காக பிறந்திருக்கிறோம்? என்ன கர்ம வினையை நம்ம சுமக்க போகிறோம்? என அத எல்லாமே பார்த்துட்டு பலனை எடுங்க. தசாபுத்தி தான் உங்களுக்கு மெயினுங்க. அதாவது உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நிறைய தீய பலன்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா அதே பாருங்க ஒவ்வொரு வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல பலனையும், நல்ல ஒரு குணத்தையும் உங்களுக்கு சில கிரகங்கள் கொடுக்கும். அப்ப இந்த கிரக தொடர்பான ஒரு மனிதனுக்கு 9 நவகிரக கோள்கள் நம்மளுடைய உடம்பு பாகத்துல இயங்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. மனிதனுக்கு 9 நவகிரக கோள்கள் நம்மளுடைய உடம்பு பாகத்துல இயங்குது. அப்ப எந்த ஒரு கோள் உங்களுக்கு யோகமோ, அந்த விதமான யோகத்த கண்டிப்பா அந்த ராசிக்கு அந்த டைம்ல கண்டிப்பா அது பார்ப்பீங்க. உங்களுக்கு அது கொடுத்தே தீரும். இது விதி. மாத்தவே முடியாது. அதேபோல எது பலவீனமோ அந்த நேரம், அந்த திசை, அந்த புத்தி கண்டிப்பா வரும்போது அந்த பலவீனத்த உங்களுக்கு அவங்க காமிப்பாங்க. அப்போ உங்க விதி ஜாதகம் கம்பேர் பண்ணிட்டு நீங்க பலனை எடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரான துல்லியமான உங்களுக்கு பலனு கண்டிப்பா கிடைக்குங்க. செவ்வாய் பகவான் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்த அமைச்சு கொடுக்க போறாருங்க. அதேபோல மிதுனம் ராசிக்காரர்கள் நிறைய பேர் ஒரு இடமாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற பிளான்ல இருந்திருப்பீங்க. கண்டிப்பா இடம் மாத்திடுங்க நல்லது. அது எதுவாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழில், உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க இடமாற்றம் செய்யறது கண்டிப்பா நல்லதுங்க. செவ்வாய் பகவானுடைய அந்த கிரக பெயர்ச்சியில நீங்க இடமாற்றம் நீங்க செய்யலனாலும் கண்டிப்பா அது நடக்க தான் போகுது. கண்டிப்பா இது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நடக்கும். அதேபோல மிதுனம் ராசிக்காரர்கள், உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். ஸோ அப்போ உங்களுக்கு புதன் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வக்கரமா இருந்திருக்கிறாருங்க. அதாவது வக்கிரமா உங்களுக்கு கொடுக்கிற மாதிரி கொடுத்து எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. எதெல்லாம் எடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுல, இடத்துல, பூமியில, சுகத்துல பிரச்சனை இருந்துச்சுங்க. இடம், பூமி பிரச்சனை இருந்துச்சுங்க. உங்களுடைய தாய் உடம்புல பிரச்சனை இருந்துச்சுங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்க, உங்க அம்மா உடம்புல பிரச்சனை இருந்துச்சான்னு. கண்டிப்பா உங்க அம்மா வீட்ல வண்டி, வாகன விரய செலவுலாம் இருந்திருக்கும். நிச்சயம் கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. அதேபோல நிறைய பேருக்கு கண்டிப்பா பாருங்க வீண் விவாதம், வீண் பிரச்சனை, மனைவி கிட்ட பிரச்சனை, கணவன் கிட்ட பிரச்சனை, மனைவி உடம்புல பிரச்சனை, கணவன் உடம்பு பிரச்சனை எல்லாமே நடந்திருக்கும். கண்டிப்பா இத கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவாங்க எல்லாருமே. இந்த மிதுனம் ராசிக்காரர்கள் சில பேர் கண்டிப்பா கேட்டு பாருங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அதேபோல இன்னொரு விஷயம் தொழில்லயும் சரியான ஒரு தொழில் அமைஞ்சிருக்காது. உத்தியோகத்திலயும் சரியான ஒரு அமைப்பு கொடுத்திருக்க மாட்டாரு. எல்லாமே ஒரு மந்தமான தன்மைய வந்து தள்ளப்பட்டு இருப்பீங்க. இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு. ஸோ ஆக மொத்தத்தில இனிமேலுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே உங்களுக்கு நெறைய நல்ல விஷயத்த நடத்த போறாருங்க. அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நல்லா பாருங்க. புதன் பகவான் 8ஆம் பாகத்துல செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறாருங்க. இதே ஒரு சில தினங்களுக்கு அப்புறமா நேரா 9ஆம் பாகத்துல பாக்கியஸ்தானத்துல போயிடுவாருங்க. எல்லாமே உங்களுக்கு பாக்கியம் தான். எல்லாமே நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும், கிடைக்க போகுதுங்க. எல்லா விஷயமாக சரி. எந்த விஷயமா இருந்தாலும் சரி. வீடு, மனை, இடம், பொருள், வாகனம், வண்டி எல்லாமே தொழிலாக இருக்கட்டும். எல்லாமே உங்களுக்கு இது மேலுக்கு கண்டிப்பா சிறப்பாக அமையுங்க. ஜெயிக்கக்கூடிய நேரம் வருதுங்க. அது நீங்க தாங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிக்குவீங்க. நீங்க ஜெயிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வேணுங்க. அப்படி வரும்போது தான் கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. அதேபோல மாணவர்களுக்கு இந்த
செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி உங்களுக்கு தைரியமான பேச்சியாக அமையக்கூடிய நேரம் இது இருக்குங்க. படிப்பு, கல்வியில டாப்பா கொண்டு வர போறாருங்க. அதேபோல செவ்வாய் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் எல்லாமே கல்வி ஸ்தான சாரத்துல தான் நிக்கிறாருங்க. அப்ப படிப்பு, கல்வி எல்லாமே உங்களுக்கு பயங்கரமா கொடுப்பாருங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் நீங்க அரசு வேலைக்கு படிக்கிறவராக இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம் அரசு வேலை உண்டுங்க. அதேபோல ஐடி ஃபீல்டுக்கு படிக்கிறவங்களா, எதுவாக இருந்தாலும் சரி, கல்வி ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நீங்க நினைக்கிறது வெற்றிகரமாக கொடுக்கக்கூடிய நேரமாக இது இருக்குங்க. அடுத்ததாக கணவன், மனைவி குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு, கண்டிப்பா இந்த கிரக பெயர்ச்சியில நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் 100% உண்டுங்க. அதேபோல இதற்கு முன்னாடி உடல் சார்ந்த மருத்துவ செலவு எல்லாமே ஏற்பட்டு இருக்குங்க. ஸோ இப்ப வரப்போற இந்த கிரக பெயர்ச்சியில உங்களுக்கு உடல் சார்ந்த மருத்துவ செலவுக்கு எல்லாமே இல்லாம நீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க. வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சியால உங்களுக்கு தாய், தந்தை வழியில உள்ள சொத்துக்கள் எல்லாமே அனுகூலமாக கிடைக்குங்க. அதேபோல இதற்கு முன்னாடி சொத்து சம்பந்தமான கேஸு, பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வருங்க. மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரியல் எஸ்டேட்டு, நகை வியாபாரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசிக்காரர்கள் நீங்க தான் கண்டிப்பா இது பண்ணுவீங்க. ஏன்னா, உங்களுக்கு தான் அந்த அறிவு, ஞானம் எல்லாமே உண்டுங்க. வட்டி தொழில் செய்றவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க நல்லாவே செய்யலாங்க. வட்டி தொழில் மேலோங்குங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பலன குடுக்கும். நல்ல ஒரு கெப்பாசிட்டி உங்ககிட்ட தாங்க இருக்கு மிதுனம் ராசிக்காரர்களே. அதேபோல உங்க ராசிக்கு அதிபதி கரெக்ட்டா பாருங்க, பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு கும்பராசிக்கு போயிருவாருங்க. எல்லாமே உங்களுக்கு இனிமே சூப்பரா இருக்குங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி பெயர்ச்சியாகி 19ஆம் தேதி புதன் உங்களுக்கு நல்ல யோகத்த கொடுக்க போறாருங்க. அதேபோல நண்பர்கள், பழக்கவழக்கம், கூட்டு தொழில் இத மட்டும் கரெக்ட்டா பார்த்துக்கங்க. கண்டிப்பா நண்பர்கள், பழக்கவழக்கம் மெயினா கரெக்ட்டா பார்த்துக்கங்க. அது நல்லதுங்க. அதேபோல இனிமே உங்களுக்கு எதிர்காலம் நல்லா சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெயர்ச்சியாக அமையப் போதுங்க. நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி மாறுபடுங்க. நன்றி, வணக்கம்.